ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸை வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய ஷாப்பை ஆன்லைன் ஸ்டோராக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. அதில் சில கஸ்டமர் குட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே எப்படி ஒரு இன்வாய்ஸில் என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர். எங்கள் மூலியமாக நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வியாபார ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இருக்கு பாருங்க, செட்டிங்ஸ். இந்த ஆப்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ், இதுல மோர் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன்ல கீழே டெலிவரி சலான் இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணணும். அதாவது நீங்க உங்க ஷாப்பா ஆன்லைன் ஸ்டோரா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி சலான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கண்டிப்பா எனேபிள் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆன் டெலிவரி சலான் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாதான் கஸ்டமர் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம இன்வைஸ், அதாவது டெலிவரி சலான்ல ரெடியூஸ் பண்ணி நம்ம இன்வைஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ்ல டெலிவரி சலான் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல எந்தெந்த கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க, எந்த டேட்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிரான்சாக்ஷனுமே இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். அதுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த மந்தா இல்ல லாஸ்ட் மந்த் இல்ல திஸ் குவார்டர் இல்லைன்னா திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாம் இங்க பார்த்துக்கலாம், டேட் வைஸாவும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம மல்டிபிள் கம்பெனி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பர்டிகுலரா இந்த கம்பெனிக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம பர்டிகுலரா ஷாப்பையும் செலக்ட் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்லைன்ல ஆர்டர் வந்திருக்க இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம எக்ஸல் சீட்லயும் நம்ம ரிப்போர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டெலிவரி சலானை நம்ம எக்ஸல் ரிப்போர்ட்டாவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பிரிண்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரோஜா அப்படின்ற ஒரு கஸ்டமர் 702 ரூபாய்க்கு நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க சில ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம என்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு இங்க ரைட் சைட்ல வியூ அண்ட் எடிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்த ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்த்ததுக்கு அப்புறம் இது சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட் டு சேல் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். இதுல அவங்க எந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றாங்களோ அதுல ரிட்டர்ன் குவான்டிட்டி இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். இப்போ கீ ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஒன்னையுமே ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒன்னு கொடுத்துட்டு டன் கொடுக்கணும். டன் கொடுத்தோம்னா நமக்கு திரும்ப சேல்ஸ் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருக்க ப்ராடக்ட் எல்லாம் குவான்டிட்டி ஆட் ஆகி நமக்கு அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ கீன்ற ப்ராடக்ட் அவங்க ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதை ரிட்டர்னும் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க குவான்டிட்டி லெஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இப்போ டோட்டல் குவான்டிட்டி அவங்க 3 குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க, டோட்டல் 3 இருக்கு. கீன்ற ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆனனால அது ரெடியூஸ் ஆயிடுச்சு, அதுக்கான அமௌண்ட்டுமே இங்க கால்குலேட் ஆகாது. மொத்தமா இவங்க ஆர்டர் பண்ணிருக்க ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் அமௌண்ட் கூட்டி இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அடிஷனல் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது டெலிவரி சார்ஜஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு அடிஷனல் சார்ஜஸ் வேணும்னாலும் நம்ம செட்டிங்ஸ்ல போய் அதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு இன்வாய்ஸ்ல ஷோ ஆகும். இங்க நம்ம அடிஷனல் சார்ஜஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை இன்க்ளூட் பண்ணிட்டு ஃபைனலா கஸ்டமர் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டெலிவரி சலான் கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது குட்ஸ் ரிட்டர்னுக்கான ஒரு டெலிவரி சலான். இந்த மாதிரி தான் நம்ம குட்ஸ் ரிட்டர்னுக்கான ஒரு டெலிவரி சலான் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீன்றது ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க, அதனால அந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்க குவான்டிட்டி. அதுக்கான அமௌண்ட்டுமே நமக்கு இங்க 0 ஆயிரும். ஓகேவா? இப்படிதான் ஈஸியா வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி ஆன்லைன் ஸ்டோரா ரன் பண்ணிட்டு இருக்க உங்க ஷாப்ல குட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி டெலிவரி சலான்ல என்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ
நம்ம வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு டெலிவரி சலான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் டெலிவரி சலான் கொடுத்துட்டு நம்ம கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு ஸோ என்ன ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டெலிவரி சலானை வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதே வந்து பல்க் கன்வெர்ட் டு சேல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து பல்கா ஒரு கஸ்டமர் வந்து ஸோ ஒரு மந்த்ல நிறைய தடவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த கஸ்டமருக்கான டெலிவரி சலானை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமரோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். இங்கே கீழே வந்து அட்டாச் லைசன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு டெலிவரி சலானை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆகிற குட்ஸோட டெலிவரி சலானும் நம்ம ஈஸியாக வந்து என்ட்ரி பண்ணி இன்வாய்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மூலியமாக நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 இயருக்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 இயர்ஸ்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் இருக்குது. டெய்லி ஆஃபர் பேஸ்லேயும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள் மூலியமாக லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.